வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ். TANCET MBA 2026 எழுத போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நம்ம 35 days ஆஃப் கிராஷ் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இன்னைக்கு டே 22 ஆஃப் தி 35 days ஆஃப் கிராஷ் கோர்ஸ். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் தட் இந்த கிராஷ் கோர்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லும் உங்களோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செஷனை கண்டினியூ பண்ணி பாருங்கள். எல்லா செஷன்ஸுமே இன்றைக்கி நம்ம 22nd ஆஃப் தி செஷன் டேட்டா சஃபிஷியன்சி phase 4 வந்தாச்சு. இன்றைக்கி வந்து we are going to see a mega marathon on part 1. ஸோ இன்னைக்கு டீட்டெயில்டான ஆன்சர்ஸோட I've brought. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ் யூடியூப் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் TANCET MBA 2026 எழுத போகிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம டேட்டா சஃபிஷியன்சி பார்ட் 1 பார்க்க போகிறோம். ரிமைனிங் வந்து பார்ட் 2ல் நம்ம பார்ப்போம். கிளியரா? ஸோ செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ஜாயின் பண்ணணுமோ அவங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கோங்க. ஸோ வி வில் ஸ்டார்ட் தி செஷன். ஸோ நான் சொல்லியிருந்த மாதிரி நம்ம வந்து வி ஹவ் கம்ப்ளீட்டட் phase 3 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சப்போஸ் உங்களுக்கு தெரியாமல் இருந்தது அப்படின்னா phase 1ல் வந்து வி சா பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் ஆர் கேஸ் ஸ்டடி. இது எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டாக ஐ ஹேவ். phase 2ல் பார்த்தோம் அப்படின்னா வி சா தி குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பார்த்தோம். phase 3ல் லாஜிக்கல் ரீசனிங் பார்த்தோம். அண்ட் இன்னைக்கு phase 4ல் நம்ம டேட்டா சஃபிஷியன்சி பார்க்க போகிறோம். சின்ஸ் நம்ம குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் முடிச்சதுனால டேட்டா சஃபிஷியன்சி இப்போ நம்ம பார்க்கும்போது இட் வில் பி மோர் ஈஸியர். ஓகேவா? ஸோ இன்னும் உங்களுக்கு வந்து 2-3 phases இருக்குது. phase 5, phase 6, phase 7, phase 8 உங்களுக்கு இருக்குது. இன்னும் பாதி இருக்குது. லைக் வேர்பல் பார்ட் எல்லாமே நம்ம இதில் தான் பார்ப்போம். ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் இன்னைக்கு phase 4ல் டே 22 டேட்டா சஃபிஷியன்சி பார்ட் 1 நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கிளியரா? ஸோ எந்த டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் அப்படியே டேரெக்டாக யூ கேன் புட் இட் இன் தி லைவ் சேட் பாக்ஸ். ஸோ லைவ் சேட் பாக்ஸில் போட்டிங்க அப்படின்னா டக்குன்னு ஐ வில் ரிப்ளை டு யூ பீப்புள். கிளியரா? அண்ட் செஷன் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் டுடேஸ் செஷன். ஸோ செஷன் போகிறதுக்கு முன்னாடி ஹோப் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். குவான்ஸ் ஃபார்முலா ஷீட் வந்து சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்ட்ரக்சர்ட் PDF இது டு கிராக் தி குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். ஸோ உங்களுக்கு இந்த எல்லா டாபிக்ஸோட ஃபார்முலாஸ் வரும். ஆல் டாபிக்ஸ் இன்க்ளூடட் இந்த PDFs. எல்லா டாப்பிக்னோடைய ஃபார்முலாஸ் வரும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்க்கு நீங்கள் வந்து பே பண்ணி யூ கேன் ரிசீவ் தி PDFs. ஸோ திஸ் இஸ் ஃபார் யோர் குவான்ஸ் ஃபார்முலா ஷீட். Let's see. So quants formula sheet, it's just for ₹199. You will have all the formulas. Quantitative aptitude la na inga kaamcha pathingala idu ellame irukum. Okay va? So ipo vaanga nama session kulla direct ah poidalam. So data sufficiency. So ungalku vandu TANCET exam porutha varaikum ungalku mottham evlo marks ku data sufficiency kekranga. They are asking for 20 marks. appo solid ah நம்ம கிட்ட 20 marks இருக்கு data sufficiency. அப்போ இதை எப்படி நம்ம அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம் டேட்டா சஃபிஷியன்சி பொறுத்த வரைக்கும். ஸோ டேட்டா சஃபிஷியன்சி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக வரணுமா இல்லையான்றது தேவையில்லை. ஆனால் இந்த கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு நம்மளால ஆன்சர் போட முடியுமான்றது தான் நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? ஸோ டேட்டா சஃபிஷியன்சி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன மெயினாக பார்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க டேட்டாவை வச்சு ஆன்சர் நம்மளால போட முடியுமா அதுதான் நம்ம பார்க்கணும். அதை தவிர்த்து we don't need to do anything. நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக கண்டுபிடிச்சி கரெக்டான ஆப்ஷன் சூஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஓகேவா? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். So data sufficiency is a type of question that checks whether the given information is enough to answer a problem. ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்கன்னா அங்கே கொடுத்துருக்கிற டேட்டா வந்து போதுமானதா நம்மளுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ த எய்ம் இஸ் நாட் டு சால்வ் தி ப்ராப்ளம் பட் டு டிசைட் இஃப் தி ப்ரொவைடட் டேட்டா இஸ் சஃபிஷியன்ட் டு ரீச் அ டெஃபினைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து நம்மளுக்கு வருதா இந்த கொடுத்துருக்க டேட்டாவை வச்சு அப்படின்றது தான் we are going to check. ஸோ இங்கே I have given you all few tips and tricks. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் வந்து என்டையர் கொஸ்டினை ரீட் பண்ணணும். ஓகேவா?
பிஃபோர் ஈவன் அட்டெம்ப்டிங் இட் கொஸ்டினை ரீட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ இன்ஃபர்மேஷன் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அந்த கொஸ்டின்லன்றதை பாருங்கள். அண்ட் நீங்களே எந்த அசம்ஷன்ஸும் க்ரியேட் பண்ணாது. ஓகே இப்படி தான் இருக்கும் அப்படி ஒர்க் அவுட் பண்ணாமல் we cannot say whether இது வந்து கரெக்டாக தப்பா அப்படின்றது. ஓகேவா? நெக்ஸ்ட், both the statements must be carefully read and then made a conclusion. Conclusion வந்து நம்ம வந்து we have to derive after reading both the statement. உங்களுக்கு டேட்டா சஃபிஷியன்சியில் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அவாய்ட் எனி கைண்ட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் ஆன்சர் தி கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படி இருக்கும்ன்றத ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ ஆல். ஸோ ஜி ஃபார்ம் கீழே இருக்குது டிஸ்கிரிப்ஷனில். சப்போஸ் உங்களுக்கு குவான்ஸ் ஃபார்முலா ஷீட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் பர்ச்சேஸ் இஸ் தேர். ஸோ உங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்கு கீழே இதெல்லாம் தான் ஆப்ஷன்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஸ்டின் எப்படி இருக்கும்னா இது வந்து ஒரு சாம்பிள் கொஸ்டின். ஸோ நம்ம இந்த கொஸ்டின்ஸ்லாம் இப்போ ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ இப்போ இது வந்து 2025 ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். 61st இன்னைக்கு செஷனில் நம்ம 61 70 வரைக்கும் நம்ம போடுவோம் இன் 2025 PYQs. ஓகேவா? ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் 61 கொஸ்டின் 61st கொஸ்டின் பாருங்க. ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு அதுக்கு ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டினுக்கு இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்மளால ஆன்சர் பண்ண முடியுதா இல்லையான்றது தான் நம்ம பார்ப்போம். அதுக்கு தான் இந்த 4 ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் 1 alone is sufficient but statement 2 alone is not sufficient. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து இது. ஆப்ஷன் பி பாருங்க, ஸ்டேட்மெண்ட் 2 alone is sufficient but statement 1 alone is not sufficient. Next option C பாருங்க, both statement together are sufficient but neither statement alone is sufficient. Option D பாருங்க, statement 1 and 2 together are not sufficient to answer the question asked and additional data are needed. So இங்க once again I'll just ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் என்ன அப்படின்றத நான் குவிக்காக உங்களுக்கு டீச் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு. ஓகேவா? இந்த ஸ்டேட்மெண்ட் சாரி ஒன்ஸ் அகேன் ஐ வில் ஜஸ்ட் டீச் யூ ஆல் லைக் திஸ். ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கு. அந்த கொஸ்டினுக்கு 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2. இந்த கொஸ்டினை நீங்க ரீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை நீங்க பாக்குறீங்க. ஓகே இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்றத செக் பண்றீங்க. அப்படி சப்போஸ் உங்களால் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணீங்க. ஸ்டேட்மெண்ட் 1 alone is sufficient அப்படின்னு. அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியுது. ஆனால் இந்த பர்டிகுலர் ஆப்ஷனில் ஸ்டேட்மெண்ட் 2 வந்து உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்காது ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 alone is sufficient. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் சஃபிஷியன்ட் பட் ஸ்டேட்மெண்ட் 2 alone is not. அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 தனியாக நம்ம யூஸ் பண்ணும்போது இட் இஸ் நாட் சஃபிஷியன்ட். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணும். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க. ஆப்ஷன் பி பாருங்க, ஸ்டேட்மெண்ட் 2 alone is sufficient but statement 1 alone is not sufficient. ஸோ நீங்கள் ஸ்டேட்மெண்ட் 1 பார்க்குறீங்க, ஆன்சர் வரல. ஸோ அப்போ அதை கேன்சல் பண்ணிடுறீங்க. ஸ்டேட்மெண்ட் 2 பார்க்குறீங்க, ஆன்சர் வருது. அப்போ நம்ம இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் ஸ்டேட்மெண்ட் 2 alone is sufficient but statement 1 alone is not sufficient. புரிஞ்சுதுங்களா இந்த ரெண்டுமே? ஸோ இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷன் பார்ப்போம். ஒன்ஸ் அகேன் நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி பாருங்க, both statements together are sufficient but neither statement alone is sufficient. ஓகே இங்க பாருங்க, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றீங்க, அப்போ உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கல. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றீங்க, அப்பயும் ஆன்சர் கிடைக்கல. அப்போ தனித்தனியா நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கல. பட் நீங்க இப்போ என்ன பண்றீங்க, போத் தி ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ரெண்டுத்துமே யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஆன்சரை வருதா இல்லையான்றதை நீங்க செக் பண்றீங்க. அப்போ செக் பண்ணும்போது என்ன ஆகுது, உங்களுக்கு ஆன்சர் வந்தது. எது 2 ஸ்டேட்மெண்ட்டுமே யூஸ் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் உங்களுக்கு வருது அப்படின்னா ஆப்ஷன் சி, போத் ஸ்டேட்மெண்ட் டுகெதர் ஆர் சஃபிஷியன்ட் பட் நெய்தர் ஸ்டேட்மெண்ட் அலோன் இஸ் சஃபிஷியன்ட். கிளியரா? எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க டைரக்டா யூ கேன் போஸ்ட் இட் இன் தி லைவ் சாட். ஐ வில் ரிப்ளை டு யூ பீப்புள். கிளியரா?
ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 அலோன் நம்ம பண்ணும்போது வரல ஆன்சர், ஸ்டேட்மெண்ட் 2 அலோன் நம்ம பண்ணும்போது வரல. பட் டுகெதர் வென் வி டூ ஸ்டேட்மெண்ட் 1 and 2 டுகெதர் நம்ம பண்ணும்போது ஆன்சர் கிடைச்சது அப்படின்னா ஆப்ஷன் சி, போத் ஸ்டேட்மெண்ட் டுகெதர் ஆர் சஃபிஷியன்ட் பட் நெய்தர் ஸ்டேட்மெண்ட் அலோன் இஸ் சஃபிஷியன்ட். ஸோ தனித்தனியாக பண்ணும்போது வரல, பட் டுகெதர் வி ஆர் கெட்டிங் தி ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட் போயிடுவோம். ஸோ ஆப்ஷன் டி பாருங்க, ஸ்டேட்மெண்ட் 1 and 2 டுகெதர் ஆர் நாட் சஃபிஷியன்ட். இப்போ நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் 1ம் 2ம் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஆன்சர் வரல. ஓகேவா? ஃபர்ஸ்ட் தனித்தனியாக பார்த்தோம், ஆன்சர் வரல. நெக்ஸ்ட் ரெண்டுத்துமே சேர்த்து பார்த்தோம், ஆன்சர் வந்துச்சுன்னா அது ஆப்ஷன் சி. சப்போஸ் ஆன்சர் வரல, ஸ்டேட்மெண்ட் 1 and 2 வச்சு நம்மளுக்கு ஆன்சர் இதுக்கப்புறமும் ஆன்சர் வரல அப்படின்னா நம்ம இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸ்டேட்மெண்ட் 1, 2 together are not sufficient to answer the question asked and additionally data are needed. ஸோ அப்போ நம்ம டி யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எப்படி நீங்கள் ஒரு கொஸ்டினை அட்டெம்ப்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு கொஸ்டின் வந்தோடனே ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு நீங்கள் போட்டு பார்க்குறீங்க, ஆன்சர் வருதான்றதை செக் பண்ணுறீங்க. ஓகே, வந்துச்சுன்னா நீங்கள் அதை அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 2 போட்டு பாருங்க, வரல அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன் ஏ நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தடவை நீங்கள் ரெண்டுத்துமே சேர்த்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் ஒரு தடவை. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு எப்படி ப்ரொசீஜர் அப்படின்னா, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உடனே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1 வந்து செக் பண்ணுறீங்க. சப்போஸ் ஆன்சர் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் உடனே ஆப்ஷன் ஏ டிக் பண்ணிடக்கூடாது. பிகாஸ் நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் 2வையும் நம்ம செக் பண்ணணும். அதை நீங்கள் நிறைய பேர் மறந்துடுறீங்க. ஸ்டேட்மெண்ட் 2வே செக் பண்ணிட்டு ஸ்டேட்மெண்ட் 2ல ஆன்சர் வரல அப்படின்னா நீங்கள் டக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன் ஏ போயிடலாம். பட் நீங்கள் வந்து இன்னும் ஒரு பாயிண்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணிடுறீங்க. சப்போஸ் உங்களுக்கு இது தனியாக வரலனாலும் சேர்த்து வச்சு ஆன்சர் வருதான்றது செக் பண்ணணும். அப்போது ஆப்ஷன் சி கரெக்டாக இருக்கா இல்லையான்றது நீங்கள் பார்க்கணும். ஸோ கொஞ்சம் அப்படி படிக்கும் போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், பட் நம்மளுக்கு சம்ஸ் போடும்போது இட் வுட் பி மச் மோர் ஈஸியர். ஸோ இங்கே பாருங்கள், 2025 கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின், 61st கொஸ்டின்லேருந்து 70th கொஸ்டின் வரைக்கும் இன்னைக்கு செஷனில் நம்ம பார்க்க போகிறோம் வித் ஆன்சர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினை பாருங்கள். If x and y are positive integers, then the following is always true. So நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து they have given you a statement. என்னன்னா 2x minus 3y is lesser than 0 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய எக்ஸும் ஒய்யும் ஆர் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸாக இருந்துச்சுன்னா தென் த ஃபாலோயிங் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ. அதாவது இது கரெக்டாக இருக்கும் அப்படின்றாங்க. அதாவது எக்ஸும் ஒய்யும் ஒரு பாசிட்டிவ் இன்டீஜராக இருந்ததுன்னா அப்போ இது வந்து ஒரு ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டான்றது கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நம்ம இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸையும் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணணும் whether this is correct or not அப்படின்றது. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், I've given you all the complete answer for it so that நம்மளுக்கு சில டைம் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரது புரியலனா கூட இந்த ஆன்சரை நீங்கள் பார்த்து யூ கேன் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இங்கே இன்இக்வாலிட்டிஸ்னால் என்ன, இட்ஸ் கிரேட்டர் தென் லெஸர் தென் ஆர் லெஸர் தென் ஈக்குவல் டு அந்த மாதிரி இதெல்லாம் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், இன்இக்வாலிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ லெட் மீ ஜஸ்ட் எடிட் திஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறோம். ஸ்டேட்மெண்ட் 1 என்ன கொடுத்துருக்காங்க, x is equals to y minus 1. ஸோ அதில் we are substituting the inequalities. ஸோ நம்மளுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, 2x minus 3y which is lesser than 0. இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடியது. இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸுக்கு பதில் நம்ம y minus 1 போட்டுறோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இதுதான் கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு நம்ம போடுறோம் ஃபர்ஸ்ட். ஓகேவா? அப்போது இது கொடுத்துருக்கிறதுல எக்ஸ் இருக்கா, எக்ஸுக்கு பதில் நம்ம இதை போடுறோம். அப்போ 2y minus 1. ஸோ இது நான் ஏன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்சர்ஸ் காமிச்சேன் அப்படின்னா சில பேருக்கு வந்து நான் சொல்லித்தர்றது வந்து சில டைம் ஃபுல்லாக புரியாத போது நீங்கள் இதை கூட செக் பண்ணிக்கலாம், அதுக்காக மட்டுமே தான். ஓகேவா? ஸோ 2y minus 1 அதாவது எக்ஸுக்கு பதில் நம்ம இந்த எக்ஸை யூஸ் பண்ணுறோம். அப்போது y minus 1 போட்டாச்சு, minus 3y which is lesser than 0. ஸோ இப்போ what would be the answer? So 2 வந்து உள்ளே எடுத்துகிட்டு போகணும் நம்ம. அப்போ it would be 2y minus 2 minus 3y
lesser than 0. Then இங்கே 2y 3y இருக்கு. அப்போ அதை ரெண்டுத்தையுமே நம்ம கேதர் பண்ணோம் அப்படின்னா 2y that is இங்கே வந்து -3 இருக்கிறது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து -3yன்னு இருக்கா, இது ரெண்டுத்தையும் நம்ம கேதர் பண்ணிப்போம். அப்போது -3y 2y வந்து நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு போகும்போது ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ். அப்போது -3y -2. Sorry, it is not like that. You have to just gather it alone. -3y ஓகேவா? ஸோ இப்படி நீங்கள் ரெண்டுத்தையுமே கேதர் ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் பண்ணுவீங்க. அப்போ 3y -2y வில் கிவ் யூ 1y. அப்போ வெறும் yன்னு மட்டும் போட்டால் போதும். ஓகேவா? அதுக்கப்புறம் யூ ஹாவ் -2. ஸோ தட் வில் பி டேக்கன் ஆஸ் lesser than 2. ஓகேவா? இந்த சைடு வந்துடுது. அதாவது இந்த 0 சைடுக்கு வந்துடுறதுனால மைனஸாக இருக்காது, ப்ளஸ் ஆகிடுது. அப்போ இதை ஃபைனலாக எப்படி போடுவீங்க? -y is lesser than 2. அப்போ we can write it as y is என்னது? greater than -2. because இங்க -y இருக்கு. -y is lesser than 2 அப்படின்னா -y, அதாவது y is greater than -2. புரியுதுங்களா? ஸோ அப்போ ஒய்யை நம்ம மாற்றி எழுதணும்னா y would be greater than -2. கிளியரா? ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க. which does not restrict x and y to be a positive. hence the first statement alone does not give up definite. நம்மளுக்கு ஒரு definite solution கொடுக்குதான்னு கேட்டால் கிடையாது. it's not giving us. ஓகேவா? அப்போ நம்ம statement 1 பார்த்தாச்சு. இப்போ statement 2 பாருங்க. x is greater than y which does not provide. நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷன் இல்லாததுனால the correct answer would be option C. ஸோ நம்ம ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணியும் பார்த்துடணும். இன்ஃபர்மேஷன் இல்லாதனால ஆப்ஷன் சி. ஸோ ஆப்ஷன் சி என்னது? போத் டுகெதர் ஆர் சஃபிஷியன்ட் பட் நெய்தர் ஸ்டேட்மெண்ட் அலோன் இஸ் சஃபிஷியன்ட். தனித்தனியாக சஃபிஷியண்ட்டாக இல்லை. ஏன்னா நம்மளுக்கு வந்து இட்ஸ் நாட் ப்ரொவைடிங் அ பாசிட்டிவ் வேல்யூ. கரெக்டுங்களா? ஸோ அப்போ தனித்தனியாக நம்ம பார்க்கும்போது இட் இஸ் இன்சஃபிஷியன்ட். அப்போ ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி பார்க்கும்போது இட் இஸ் ப்ரொவைடிங் சம் definite solution. So we will take option C as the correct answer. Clear? Next 62nd பாருங்க. if x is an integer find its value. statement 1 ல x is greater than 2, statement 2 ல x is lesser than 4 இப்படின்னு கொடுத்துருக்காங்க. so the correct answer for this is option C. ரெண்டுத்துமே together போட்டாதான் we are getting the answer. ஓகேவா? so if you combine two statements x is 3 நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் கரெக்ட். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி அப்படின்றத ஐ வில் ஜஸ்ட் டீச் யூ ஆல். இஃப் எக்ஸ் இஸ் அன் இன்டீஜர் ஃபைண்ட் இட்ஸ் வேல்யூ. ஓகேவா? ஸோ எக்ஸ் அப்படின்றத வந்து ஸ்டேட்மெண்ட் 1ல நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் வுட் பி லெஸ்ஸர் தென் கிரேட்டர் தென் 2. 2 அதிகமான இருக்கும் அப்படின்னா 3 4 5 இந்த மாதிரி போயிட்டே இருக்கிறது தான் வந்து 2 அதிகம். இது ஸ்டேட்மெண்ட் 1. ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க? எக்ஸ் வந்து இட் இஸ் லெஸர் தென் 4 அப்படின்றாங்க. 4 கம்மி. அப்போ 4 கம்மினா என்ன? யூ வில் ஹாவ் 3 2 1 அண்ட் போயிட்டே இருக்கும் அப்படியே. கரெக்டுங்களா? ஸோ அப்போது நம்மளுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு நம்மளால் தனியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியல. ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு தனியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியல. அப்போ கம்பைன் பண்ணால் நம்மளுக்கு காமனாக இருக்கக்கூடிய ஒரு ஃபிகர் அப்படின்னா இங்கே 3 அண்ட் இங்கேயும் 3. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது? எக்ஸ் வந்து டெஃபினட்டாக ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுது 3ன்னு. கரெக்டுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி விச் இஸ் டுகெதர். ரெண்டுத்துமே லைக் ஆப்ஷன் சி என்னன்னா both together are sufficient but neither statement alone are sufficient. தனித்தனியாக சஃபிஷியண்ட்டாக இல்லை. ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 தனித்தனியாக இல்லை, பட் டுகெதர் when we do we are getting. ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட்
63rd பாருங்க. If n is a 2-digit prime number, find the value of n. n-னுடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்றாங்க. அது எப்படின்னா it is a 2-digit prime numberன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், the sum of the digit is 16. ஸோ அப்போ அந்த ரெண்டு ப்ரைம் நம்பர்ஸையும் நம்ம சம் பண்ணோம்னா we will get 16. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க. when the digit of n are reversed, இப்போ அந்த ரெண்டு டிஜிட்டுமே ரிவர்ஸ் பண்ணாலும் இட் இஸ் ஆப்டெயின்ட் அ ப்ரைம், அதுவும் ஒரு ப்ரைம் நம்பராக தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அப்போ நமக்கு இப்போ தெரிய வேண்டியது எந்த ரெண்டு 2 டிஜிட்ஸ் வந்து ப்ரைம் நம்பர் ஆகும் அப்படின்றது. ஸோ செஷன் இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மேக் ஷூர் நீங்கள் செஷனை லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ செஷனுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்போஸ் உங்களுக்கு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ஃபார்முலா ஷீட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஜி ஃபார்ம் கீழே தான் இருக்குது. ஸோ யூ கேன் ஜஸ்ட் பர்ச்சேஸ் இட். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடோட ஸ்ட்ரக்சர்ட் பிடிஎஃப் இது எல்லாத்தோடைய ஃபார்முலாஸும் உங்களுக்கு வரும் அந்த பிடிஎஃப்ல. ஸோ ஈஸியாக நீங்கள் ரிவிஷன் அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜி ஃபார்ம் இருக்கும். டேரெக்டாக நீங்கள் வந்து பே பண்ணி யூ கேன் பே இட். ஸோ இட்ஸ் ஃபார் ₹199 ஒன்லி. யூ கேன் பர்ச்சேஸ் இட். இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். ஸோ இப்போ நம்ம எந்த கொஸ்டின் பார்த்துருந்தோம்னா 63rd கொஸ்டின். ஸோ லெட்ஸ் டேரக்ட்லி கோ ஃபார் 63rd கொஸ்டின். ஸோ கொஸ்டின் பாருங்க, நமக்கு கேட்டிருக்கிறது ரெண்டு 2-digit நம்பர் which will be a prime number. ஆட் பண்ணோன்னா 16 வரணும். அப்போ 16 வரக்கூடிய prime நம்பர் என்னவா இருக்கும்? 7 + 9 இருக்கும். 7 + 9 will give you 16. கரெக்டுங்களா? ஸோ இதை நம்ம அப்படியே ரிவர்ஸில் போட்டோம் அப்படின்னா 79, இதுவும் ஒரு prime நம்பர் தான். ஸோ அப்போ 79 நீங்கள் ரிவர்ஸில் போடுறீங்க அப்படின்னா, அதாவது ஒன் செகண்ட், லெட் மீ ஜஸ்ட் ஷோ யூ. This is the reversed digit. Okay va? So 7 + 9 நீங்க போட்டீங்கன்னா you will get what? Your answer would be 16. So 7 and 9 is a prime number. அது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. It is a prime number. But statement 2, so statement 1 correct. அப்போ statement 2 பாருங்க, when the digit of n are reversed, reverse பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 7 9 9 7 ஆக்குனாங்கன்னா இதனுடைய சம் வந்து 16 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால இந்த ஆப்ஷன் வராது, ஸ்டேட்மெண்ட் 2 வராது. ஓகேவா? ஸோ அப்போ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ என்ன? ஸ்டேட்மெண்ட் 1 alone is sufficient but statement 2 alone is not sufficient. Clear? So now we will move ahead with question number 64. Okay va? If a and b are two distinct real numbers, then which one of the following is always true? So இப்போ ஏவும் பியும் வந்து ரியல் நம்பர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இதில் எது வந்து ட்ரூவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி கொஸ்டின்லேயே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா a + b is always an irrational number அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 both a and b are irrational numbers. ஸ்டேட்மெண்ட் 2 a is rational but b is irrational அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் 1 எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஏவும் பியும் வந்து நம்மளால் கேரண்டி பண்ண முடியாது. இட் டஸ் நாட் கேரண்டி தட் ஏவும் பியும் irrational அப்படின்றது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு we have done நம்பர் வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கோம். ஸோ அப்போ நம்மளால் கேரண்டீடாக நம்மளால் சொல்ல முடியாது தட் a and b are irrational அப்படின்றது. ஸோ அப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் 2 நம்ம பார்த்துருவோம். a is rational, அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா a is rational but b is irrational. அப்போ a + b will always be irrational because adding a rational number to an irrational results in an irrational number. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா statement 1 is not sufficient. Even when combining both, they still doesn't conclusively prove a + b will be always rational. So it would be option D. Option D என்ன? ஒன் செகண்ட் இருங்க, ஆப்ஷன் டி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 டுகெதர் ஆர் நாட் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் தி ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து சஃபிஷியண்ட்டாக இல்லை அப்படின்றாங்க. கிளியரா? ஸோ திஸ் இஸ் யோர் 64th கொஸ்டின். அப்போ ஆன்சர் சஃபிஷியண்ட்டாக இல்லை அப்படின்றதுனால நம்ம ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணுறோம். கிளியரா? ஸோ உங்களுக்கு கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். 65th கொஸ்டின் பாருங்க.
Okay, we are moving to 65th question. 5 students, Atul, Bala, Chetan, Dev and Ernesto were the only ones who participated in a quiz contest. So மொத்தம் 5 பேர் இருக்காங்க. They were ranked based on their scores in the contest. Dev got the higher rank. So யாருக்கு வந்து higher rank அப்படின்னா தேவுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட், when compared to எர்னஸ்டோவோடைய தேவுக்கு வந்து ஹையர் ரேங்க் இருக்கு. ஓகேவா? we can write it in this format. while Bala got a higher rank as compared to Chetan. ஸோ சேட்டனை கம்பேர் பண்ணும் போது பாலா அப்படின்றவர் வந்து ஹையர் ரேங்க் வாங்கியிருக்காரு. சேட்டனை கம்பேர் பண்ண சேட்டன் ரேங்க் வாஸ் லோவர் தேன் த மீடியனோட கம்மியாக இருக்குது அப்படின்றது சொல்ல. ஹூ அமங் த 5 காட் தி ஹையஸ்ட் ரேங்க். ஸோ இங்கே வந்து சேட்டன் ரேங்க் வாஸ் தி லோவர் தென் மீடியமோட கீழே இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அப்போ இதில் யார் வந்து ஹையஸ்ட் ரேங்க்? ஸோ இங்கே நம்மளுக்கு கொஸ்டினை ரீட் பண்ணும் போதே ஒன்று வந்து தேவ் அண்ட் பாலா, இவங்க தான் ஹையஸ்ட் ரேங்க் வந்து இவங்களோட வாங்கினது அப்படின்றத சொல்கிறாங்க. கிளியரா? அப்போ இவங்க 2 பேர்ல யாருதுன்னு தான் நமக்கு தெரியும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்மளால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஐ வில் ஜஸ்ட் காப்பி திஸ் அலோன் ஸோ தட் உங்களுக்கு வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் a second. So this was the information which we add. கரெக்டுங்களா? அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்க, அத்துல் வாஸ் தி லாஸ்ட் ரேங்க் ஹோல்டர் அப்படின்றாங்க. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு கொஸ்டினில் அத்துலை பற்றின டீட்டெயில்ஸே இல்லை. அப்போ அத்துல் அப்படின்னு நம்ம போட்டுட்டு we will put லாஸ்ட் ரேங்க் ஹோல்டர். ஸோ அப்போ இதை வச்சு நம்மளால வந்து யார் ஃபர்ஸ்ட் ரேங்க்குன்னு கண்டுபிடிக்க முடியுதான்னு கேட்டால் கிடையாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் ஒன் அவுட். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், பாலா வாஸ் நாட் அமங் த டாப் 2 ரேங்க் ஹோல்டர்ஸ். இங்கே பாருங்க, பாலா தான் டாப் ரேங்கர் இவரோட வாங்கியிருக்காங்கன்றாங்க. அப்போனா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இதை வச்சும் நம்மளால வந்து ஆன்சரை வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியுதா? இதை வச்சும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா டாப் 2 ரேங்க் ஹோல்டர்ஸ்ல பாலா கிடையாதுன்ட்டாங்க. ஓகேவா? அப்போ ஒன்று வந்து இட் வுட் பி டி. ஓகேவா? டிக்கு சான்ஸ் இருக்கு. ஈயை பத்தின இன்ஃபர்மேஷன் இருக்கு, பியை பத்தி இருக்கு, சியை பத்தி இருக்கு, அத்துலை பத்தி இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ அத்துல் இருக்கு, பாலா இருக்கு, சேட்டன் இருக்கு, தேவ் இருக்கு, ஹெர்னஸ்டோ பத்தி இருக்கு. ஓகேவா? அப்போ இங்க பாருங்க, பாலா வாஸ் நாட் அமங் த டாப், which means பாலா can only be 3rd, 4th or this doesn't give enough information who had the highest rank. யார் வந்து ஹையஸ்ட் ரேங்கா இருக்கும்ன்றது நம்மளுக்கு தெரியாது. சரிங்களா? அப்போ இந்த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஸோ ஆப்ஷன் சினா என்ன? இங்க பாருங்க, போத் ஸ்டேட்மெண்ட் டுகெதர் ஆர் சஃபிஷியன்ட் பட் நெய்தர் அலோன் இஸ் சஃபிஷியன்ட். அதாவது இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க I've given you all combining both statements. Atul is 5th. ஓகேவா? ஸோ அத்துல் வந்து 5th ரேங்க், ஏன்னா அவங்கள தான் லாஸ்ட்னு சொல்லிட்டாங்க. ஸோ 5th. ஸோ and Bala is ranked higher than Chetan. So Chetan's rank is below the median, meaning Chetan is 3rd. Chetan வந்து 3rd இருக்காரு. ஓகேவா? Chetan is 3rd. Thus the only student left to the highest rank is obviously Dev. ஸோ நம்மளுக்கு இங்கே இதை வச்சே நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இது ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணுறோம். அத்துல் அப்படின்றது லாஸ்ட் ரேங்க்கு, அதுக்கப்புறம் பாலா வாஸ் நாட் அகேன்ஸ்ட் தி ஃபர்ஸ்ட் 2 அப்படின்ற போது அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்ல வந்து தேவ் அவர் தான் வராரு. ஓகேவா? ஸோ நம்மளால எப்போ கண்டுபிடிக்க முடியுது ஆன்சரை? எப்போனா 2 ஆப்ஷன்ஸுமே நம்மளால யூட்டிலைஸ் பண்ணிட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. கிளியரா? ஸோ செஷன் இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் TANCET MBA எக்ஸாம் எழுத போகிறாங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. 66th question பாருங்க. In a particular school, 60 students were athletes. 10 among them were also among the top academic performance. How many top academic performance were in the school? ஸோ எவ்வளோ டாப்
academic performance இருக்காங்க அப்படின்றத கேட்குறாங்க. 60% of the top academic persons were not athletes. All the top athlete performance were not necessarily athletes. So இது வந்து it's actually like a syllogism மாதிரி தான். இப்போ இது வந்து this was a ranking based question. ஸோ நம்ம ரேங்கிங் வந்து லாஜிக்கல் ரீசனிங்கில் போன செஷன் தான் முடித்தோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணுங்கள், ரேங்கிங் சம்ஸ் நம்ம போட்டிருந்தோம் பாருங்கள். கிளியரா? Now we are moving to 66th question. Question பார்த்துட்டோம் நம்ம. இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸை யூட்டிலைஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். ஸோ கொஸ்டினில் நம்மளுக்கு இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஒரு ஸ்கூலில் வந்து மொத்தமாக எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 60 அத்லெட்ஸ் இருக்காங்க. அத்லெட்ஸ் வந்து எவ்வளோ பேர்? அத்லெட்ஸ் எத்தனை பேர்? மொத்தமாக 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேவா? 10 among them were also among the top academic. இந்த 60 பேரில் வந்து 10 பேர் வந்து என்ன ஆகுறாங்க அப்படின்னா டாப் அகாடமிக் பர்ஃபார்மர்ஸ். ஓகேவா? டாப் அப்படின்னு நான் ஷார்ட் ஃபார்ம்ல எழுதிக்கிறேன், விச் இஸ் டாப் அகாடமிக் பர்ஃபார்மர்ஸாக இருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஹவு மெனி டாப் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் வேர் இன் தி ஸ்கூல்? அப்போ இந்த ஸ்கூலில் மொத்தமாக, ஓகேவா, இந்த ஸ்கூல்லன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, டாப் அகாடமிக் பர்ஃபார்மர்ஸ் வேர் இன் த ஸ்கூல். மொத்தமாக ஸ்கூல்லேன்னு நம்மளுக்கு கேட்குறாங்க. ஓகேவா? ஒரு பர்டிகுலர் ஸ்கூலில் 60 மெம்பர்ஸ் வந்து 60 ஸ்டூடெண்ட்ஸ் வேர் அத்லெட்ஸ். 10 among வந்து வேர் தி டாப் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ். ஹவு மெனி டாப் அகாடமிக் பர்ஃபார்மர்ஸ் வேர் இன் தி ஸ்கூல்? ஸ்கூல்லே எவ்வளோ பேர் இருந்தாங்கன்றது தான் நம்மளுக்கு கொஸ்டின். அப்போ அதுக்கான டேட்டா நம்மளுக்கு இருந்தால் தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். பாருங்க, 60% ஆஃப் தி டாப் அகாடமிக் பர்ஃபார்மர்ஸ் வேர் நாட் அத்லெட்ஸ். அதாவது கொஸ்டினில் ஸ்டேட்மெண்ட் 1ல் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ 100% இருக்காங்க அப்படின்னா அதில் வந்து 60% வந்து என்னது? டாப் அகாடமிக் பர்ஃபார்மர்ஸ். இவங்க யாருமே அத்லெட் கிடையாது அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு வந்து இதில் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டாப் அகாடமிக் பர்ஃபார்மர்ஸ். அவங்க வந்து அத்லெட்டாகவும் இருக்கலாம் அண்ட் தே கேன் ஆல்சோ பி அ நார்மல் ஸ்டூடெண்ட். ஸோ இதுதான் நம்மளுக்கு க்ரைட்டீரியா. டாப் அகாடமிக் பர்ஃபார்மர்ஸ் வந்து அத்லெட்டாகவும் இருக்கலாம், நார்மல் பர்ஃபார்மர்ஸாகவும் இருக்கலாம். அப்போ இதுதான் நம்மளுக்கு க்ரைட்டீரியானா, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு யூஸே ஆகாது. ஏன்னா இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, டாப் அகாடமிக் பர்ஃபார்மர்ஸில் மொத்தம் 100 பேர் தான் இந்த 100%ல் 60 பேர் வந்து என்ன ஆகிடாங்க அப்படின்னா தே ஆர் நாட் அத்லெட்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா? 60% ஆஃப் தி டாப் அகாடமிக் பர்ஃபார்மர்ஸில் வந்து அதில் 60% நாட் அகாடமிக்ஸ். நம்மளுக்கு வந்து பர்சன்டேஜ் தான் தெரியுது, எவ்வளோ பேருன்னு கேட்குறாங்களே, நம்மளுக்கு அது கண்டுபிடிக்க முடியுதான்னு கேட்டால் முடியல. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஆல் தி டாப் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் வேர் நாட் நெசசரிலி அத்லெட்ஸ். ஸோ அத்லெட்ஸாக இருக்க வேண்டிய, இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அத்லெட்ஸ் கிடையாதுன்ற பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. தவிர நம்மளால் எவ்வளோ பேர் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ், எவ்வளோ டாப் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் அந்த பர்டிகுலர் ஸ்கூல்லன்றதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட். ஆப்ஷன் டி என்ன? இட் இஸ் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 டுகெதர் ஆர் நாட் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் தி கொஸ்டின் ஆஸ்க். பிகாஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. Clear? Now we will move ahead with the next question, 67th question. So inga again or integer question. So is y an integer? Statement 1, y cube is an integer. Statement 2, 3y is an integer. Is the question. So answer பாருங்க, நம்மளுக்கு y cube is an integer அப்படின்னு நம்ம சொல்லும் போது இது வந்து it's sufficient. ஓகேவா? Because y is an integer. Okay, indeed an integer. So statement 2 பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 3 பார்த்தோம் அப்படின்னா 3y is an integer அப்படின்னு சொல்கிறாங்க. If 3y is an integer, then y must be an integer because the product of a non-integer with 3 cannot be an integer. இங்கே 3 அப்படின்ற ஒரு வேல்யூ நம்மளுக்கு இருக்கிறதுனால y வந்து இன்டீஜர் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ ஆப்ஷன் 2 வராது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஏ. ஆப்ஷன் ஏ என்ன? ஆப்ஷன் ஏ என்ன? ஒன்லி ஸ்டேட்மெண்ட் 1 அலோன் தான் சஃபிஷியன்ட். கிளியர்? சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? இதுங்களுக்கு இதுக்கான ஆன்சர், இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 67 முடிச்சாச்சு. இப்போ 68 பாருங்க. ஸோ இது வரைக்கும் செஷனில் யார் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களோ
எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம எப்போல்லாம் ஒரு புது வீடியோ போடுறோனோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெடியாக வந்துடும். ஓகேவா? ஸோ நீங்கள் லைவ் செஷன் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். கிளியர்? Let's continue. 68th question பாருங்க. Which of the following standard deviation of 4, so இங்க வந்து ஒரு statistics question இது, of 4 numbers. So statistics நம்ம போட்டிருக்கோம் quantitative aptitudeல. So descriptionல playlistல check பண்ணிக்கோங்க. of 4 numbers PQRS. So நம்மளுக்கு standard deviation இந்த 4 valuesக்குமே நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. So option statement 1, the sum of PQRS is 24. So 24 தான் standard deviation நம்மளுக்கு தெரியணும். Next statement 2, the sum of squares of PQRS is 224 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் எது அப்படின்னா ஆப்ஷன் சி, விச் இஸ் டுகெதர். ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுது. அப்போ பார்ப்போம், நம்மளுக்கு கண்டுபிடிக்க வேண்டியது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ இங்கே வந்து சம் PQRSனுடைய சம் வந்து 24ன்னு கொடுத்துருக்காங்க. பட் நம்மளுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் பத்தாது. ஸோ அப்போ தனியாக நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க. சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ், நம்மளுக்கு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தோடைய ஸ்கொயர் என்னன்னா 224. அப்போ இதுவும் நம்மளுக்கு வந்து பத்தாது. அப்போ டுகெதர் நம்ம போடுறோம். Okay, using both the statement and the sum of their squares, we calculate the variance and thus the standard deviation. So அப்போ நம்மளுக்கு சம்மும் தேவைப்படுது, சம் ஆஃப் ஸ்கொயரும் தேவைப்படுது. அப்போ இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் நம்மளால ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ண முடியும். இங்கே ஆன்சர் நீங்கள் கால்குலேட் பண்ணணுன்றதுல தேவையே கிடையாது. இன்ஃபர்மேஷன் இருக்கா, சஃபிஷியண்ட்டாக இருக்கா, அப்போ ரெண்டுமே நம்ம போட்டால் தான் சஃபிஷியன்ட். அப்போ இட் இஸ் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஆப்ஷன் சி என்ன? both statement together are sufficient but neither statement alone is sufficient. Clear? So தனித்தனியா sufficient-ஆ இல்லை, but together it is sufficient. Okay va? So now we will move ahead with the next question, which is the question number 60. So 67 நம்ம complete பண்ணியாச்சு, கரெக்ட்டுங்களா? Next we saw 68. Now we move ahead with 69th question. So 69th question பாருங்க. ஸோ சப்போஸ் உங்களுக்கு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இப்போ நம்ம இதை பார்க்க போது உங்களுக்கு திடீர்னு வந்து ஓகே நம்மளுக்கு ஃபார்முலாஸ் எதுவுமே ஞாபகம் வரல அப்படின்ற மாதிரி தெரிந்தது அப்படின்னா கீழே ஜி ஃபார்ம் இருக்குது. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடோட PDF நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது ஃபார்முலா ஷீட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு தே டோல் மீ ஹவு ஹெல்ப்ஃபுல் இட் வாஸ் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ஃபார்முலா ஷீட். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜி ஃபார்மில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் 2025 நம்ம பார்க்குற கொஸ்டின்ஸ் தான் இப்போ எல்லாமே நம்ம பார்க்குறது. 69th கொஸ்டின், if the positive integer m divisible by 12 அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 m is divisible by 6, ஸ்டேட்மெண்ட் 2 m is divisible by 3. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே நம்மளுக்கு தேவைப்படுது டு ஃபைண்ட் அவுட் தி ஆன்சர். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 m is divisible by 6 அப்படின்றது this implies m is divisible by 2 and 3 but does not guarantee 12 divisible பண்ணுதான்றது நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் 2வும் அதே தான். ஸ்டேட்மெண்ட் 2வும் அதே தான். m is divisible by 3 அப்படின்றது நம்மளுக்கு கரெக்டாக ப்ரூவ் பண்ணலை. ஸோ அப்போ we are combining both the statements. While statement 1 gives divisibility by 6 and statement 2 gives by 3, we still cannot conclude that m is divisible by 12. Hence combining the both statements. So combine பண்ணோம் அப்படின்னா we will get the answer. So option C is correct. So option C என்னது? Both statement together are sufficient. தனித்தனியாக sufficient-ஆ இல்லை, but together they are sufficient. Clear? ஸோ இதுதான் நம்ம பார்த்தோம். லெட்ஸ் மூவ் ahead with the 69th question. நம்ம பார்த்தாச்சு. Sorry, this was the question that we saw. Now we move ahead with the last question of the day, with this 70th question. So இது வந்து ஒரு காஸ்ட் ப்ரைஸ் பேஸ்ட் கொஸ்டின். வாட் வாஸ் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த சூட் கேஸ் பர்ச்சேஸ்ட் பை ரிச்சர்ட் பண்ண சூட் கேஸினோட ப்ரைஸ் என்னவா இருக்கும்ன்றதை கேட்குறாங்க. ஸோ the correct answer is option C. ரெண்டுமே நம்மளுக்கு தேவைப்படுது to find out the answer. So first statement, Richard got 20% concession on the labeled price. So this alone does not calculate the cost price.
ஸோ நம்மளுக்கு லேபிள்டு ப்ரைஸ் தெரியாமல் நம்மளால் காஸ்ட் ப்ரைஸை கால்குலேட் பண்ண முடியும். இது வந்து ப்ரைஸே தெரியாமல் வெறும் டிஸ்கவுண்ட் ரேட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு என்ன தெரியும், ஓகேவா? ஸோ அப்போ இது மட்டும் வராது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ரிச்சர்ட் சோல்ட் தி சூட் கேஸ் ஃபார் ₹2,000 வித் 25% ப்ராஃபிட் ஆன் தி லேபிள் ப்ரைஸ். அதாவது அவர் வாங்கின சூட் கேஸை அவர் என்ன பண்ணியிருக்காரு, ₹2,000 வித்திருக்காரு வித் 25% ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்றார். அப்போ இந்த 2,000ல் வந்து what they have said 25% of profitல அவர் வித்திருக்காரு அப்படின்னா நம்மளுக்கு இதை வச்சு நம்ம சில டேட்டா நம்மளுக்கு இருக்கு. this provides information about the selling price and profit. இதை வச்சு நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியும்னா செல்லிங் ப்ரைஸும் ப்ராஃபிட்டையும் கண்டுபிடிக்க முடியும். பட் நம்மளால லேபிள்டு ப்ரைஸும் இன்னும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்போ கம்பைன் பண்ணி பார்க்கலாம் ஆன்சர் வருதா இல்லையான்றது. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 நம்ம கம்பைன் பண்ணும்போது we can get the original cost price of the suitcase உடைய original cost price நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. அப்ப நம்மளால கண்டுபிடிக்க முடியும் போது what we can do, we can automatically say option C is correct. So option C in both statement together are sufficient but neither statement alone is sufficient. தனித்தனியா பத்தல, ஆனா நம்மளுக்கு when we do it together it is sufficient. ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த 70th கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு செஷனில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா டேட்டா சஃபிஷியன்சினா என்ன அண்ட் 2025ல் கேட்ட டேட்டா சஃபிஷியன்சி கொஸ்டின் நம்ம 61லேருந்து 70 வரைக்கும் போட்டோம். இது பார்ட் 1ல் நம்ம பார்த்துருக்கோம். பார்ட் 2ல் நம்ம 71 to 80 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஸோ அந்த செஷன் வரும்போது ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கினீங்கன்னா அந்த செஷன் நான் எப்போ லைவ் செஷன் போடுறோனோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ஒரு ஃபார்முலா ஷீட் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே ஜிஃபார்ம் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி செஷன் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹோப் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான செஷனாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் வி சா தி டேட்டா சஃபிஷியன்சி. ஏன்னா நிறைய பேர் டேட்டா சஃபிஷியன்சி கேட்டிருந்தீங்க. அண்ட் நம்ம பார்ட் 2 கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா வேர்பல் எபிலிட்டி ஸ்டார்ட் பண்ணிடுவோம், ஓகேவா? ஸோ இந்த மாதத்தோட லாஸ்ட் வீக்கில் வேர்பல் எபிலிட்டி வி வில் சி, ஓகேவா? கிளியரா? ஸோ வேர்பல் எபிலிட்டி முடிச்ச உடனே ஐ ஹோப் யூ பீப்புள் வுட் ஹாவ் அ கிளாரிட்டி, உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கிளாரிட்டி இருக்கும் நம்மளுக்கு எப்படி எக்ஸாம் அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ ஹோப் யூ பீப்புள் காட் அ கிளாரிட்டி. ஸோ வில் see you in my next live session which is part 2 of the data sufficiency. I will meet you all people. So part 2 I will see you all. So until then thank you for watching. And Accounts with Aish YouTube channel இதான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்ததில்லை அப்படின்னா இப்போ உங்களுக்கு Accounts with Aish YouTube channel accounts related video as well as for TANCET as well as for competitive exams like UGC net related videos நம்ம ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வில் see you in my next live session. பார்ட் 2 செஷன் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் செஷனை நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வில் see you in my next live session. அண்ட் ஆல்சோ இந்த செஷன் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. வில் see you in my next live session. Thank you.